புரியுது, புரியுதுங்க. நல்லா ஆ இருக்கீங்களாண்ணா? நல்லா உங்க இருக்கு நண்பா. வீடியோ நீங்க நல்லா நெறைய இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு வணக்கம். நல்லா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இருக்கிறேங்கண்ணா. வணக்கம். வணக்கங்கண்ணா. வணக்கம். என் எந்த பேர் ராஜேஷ் டிஸ்ட்ரிக்ட்? கண்ணன். திருப்பூர்ண்ணா. ஓகே, கம்மல்ல ஓகே, ஓகே. டெய்லரா வேலை பார்க்குறோம். ஓகே. மைவித்ரிய சொல்லுங்க, பத்தி சொல்லுங்க. பேசணும்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுங்கண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். ஏமாத்தணும்னு நெனைச்சேன்னா, அவருடைய முகத்த காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி ஒரு ம். சங்கட்டமான நிலைமையில எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. ம், ம், ம். கோயம்புத்தூர்ல கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ம். பீக்ல போச்சு. எங்க ம். பார்த்தாலும் மைவித்திரின்ற லெவல்ல போச்சு. அவர் அப்பவே ம். ஏமாத்திட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு கண்டிப்பா, தூரம் கண்டிப்பா, கேஸ் ஆகி, கண்டிப்பா. இவ்வளவு தூரம் பேரை கெடுத்துக்கிட்டு, ம். ம். ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே இவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட காலம் போய், இவரா அப்படின்ற நிலைமைக்கு ஆகும்போது இவர் ஏமாத்தி என்ன பண்ண அப்ப அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களோட லீடர் சொல்லுவாரு. என்னுடைய லீடர் சொல்லுவாரு, ஏமாத்தணும் அப்படின்னு இருந்தா ஐபிஎல்ல இருக்கும்போதே அவர் ஏமாத்திட்டு போயிருக்கலாம். இத்தனை ஆபீஸு, இத்தனை ஸ்டோரு, நான் தான் எம்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படையா காமிச்சிட்டு ஏமாத்திட்டு போய் அவர் இனத்தை சாதிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தகவல் கொடுத்தாங்க. ரெண்டாவது கோர்ட் இதுல பாத்தீங்கன்னா, ஆசை வார்த்தைகள் கூறி கம்பெனியை பொதுமக்களை ஏமாத்துறாங்கன்றாங்க. எனக்கு அது ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கதான் ஆசை வார்த்தை இல்லை? ஒரு டிவி கடை எடுத்தாலும் ஆசை வார்த்தைகள் இருக்குது, ஒரு மொபைல் கடைகளை எடுத்துக்கிட்டாலும் ஆசை வார்த்தைகள் இருக்குது, ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டாலும் ஆசை வார்த்தைகள் இருக்குது. இதுல எது இது நம்ம கம்மல உள்ளதுதான் குத்தம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த அத்தனையுமே குத்தம் தான். ஒரு சின்ன மொபைல் கடை ஓபன் பண்ணும்போது அவங்க ஆசை வார்த்தை, இத்தனை பேர் வந்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஃப்ரீ, ஒரு சார்ஜர் ஃப்ரீ, ஒரு மொபைல் டெம்பர் கிளாஸ் ஃப்ரீன்றாங்க. இது ஆசை வார்த்தை இல்லையா? அப்ப குறைன்னு கண்டுபிடிச்சா எல்லாத்துலயுமே குறைதான். சின்ன குழந்தைய கூட அப்படின்னும் போது வா அப்பா உனக்கு பிஸ்கெட் தரேன், அம்மா உனக்கு பிஸ்கெட் தரேன், அத்தை உனக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன், மாமா உனக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் அந்த குழந்தைய கூட நம்ம தூக்க வேண்டியதா இருக்கு. அப்ப கண்டிப்பா, அது ஒரு ஆசை வார்த்தை தான். ஆசை வார்த்தை என்பது கண்டிப்பா, எல்லா இடத்திலும் சொல்லப்படலாம். அதை ஏற்பதும் மறுப்பதும் அதை உள்வாங்குறவங்களை பொறுத்து இருக்கு. கண்டிப்பாண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம எம்டி சாரை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செஞ்சவர், சொல்லாதையும் செஞ்சவர். எப்பயுமே அவர் சொல்லிட்டு இது நடக்கலைன்னு சொல்லி எங்கேயுமே அவர் பின்வாங்கினதே கிடையாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைமைகள் அவர் எதிர்பார்த்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்குது. அதனால அவர் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, நான் 2022ல வந்தேன். எனக்கு கீழே பாத்தீங்கன்னா என் சம்சாரம், என் தங்கச்சி இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு 4 கிரவுண்ட் தான் எனக்கு கீழே இருக்கிறாங்க, அம்மாவோட சேர்த்து. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா நான் எடுத்திருக்கிறேன். ஆனா நம்ம ஒர்க் பண்ணதுக்கான அமௌண்ட் தான் எடுத்திருக்கிறோம். நான் பர்ச்சேசிங் தான் பண்ணியிருக்கேன், என் குடும்பமும் பர்ச்சேசிங் தான் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த பர்ச்சேசிங்கிறதவே மறந்துட்டாங்க. நான் பணம் கட்டியிருக்கேன்றாங்க. சரி, பணம் கட்டியிருந்தீங்கன்னா ஏமாந்துனீங்கன்னா ஈஓடபிள்யூல கூப்பிடுறாங்களா, போய் சொல்லுங்க. சொல்லி வேணா இந்த அதைத்தான் மாதிரி நம்மளும் பணம் சொல்றோம். கட்டுங்க, பணம் தர்றேன்னாங்க. அப்ப நீங்க யாரும் கேட்க கம்ப்ளைண்ட் மாட்டாங்களே. கொடுங்கன்றாங்க. நம்மளும் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க அது சொல்றோம். கண்டிப்பாண்ணா. அதே நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நம்மள இந்த மனப்போக்கிலேயே வச்சுக்கிட்டாங்க. இதை மீறி சிந்திச்சோம்னா இவன் அறிவாளி ஆயிடுவானே, இவனை நம்ம சிந்திக்கவே விடக்கூடாது, இவனை இந்த வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கணுன்றது மாதிரி சில பேர் பண்ற சதி வேலை இது. அந்த சதி வேலைகளை நீங்க மோட்டோ மாஸ்டர், இன்னும் 2 3 யூடியூபர்லாம் அதை உடைச்சு வெளியே கொண்டு வரீங்க. இருந்தாலும் முட்டுக்கட்டை போட்டு போராடி பாக்குறாங்க. அவங்களுடையது சீக்கிரமே அது முட்டுக்கட்டையில இருக்கிறத உடைச்சு தகர்ப்போன்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம கம்பெனி எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்காது, அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அரசாங்கத்தை நம்பியோ இல்ல கட்சியை நம்பியோ அவருக்கு கம்பெனி ஆரம்பிக்கல. முழுக்க முழுக்க மக்களையும் இறைவனையும் நம்பி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இறை இப்ப சக்தி, மைவித்திரி மக்கள் சக்தி, இயற்கை சக்தி, இந்த 3 சக்திகளை நம்பிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா அது எந்த சூழ்நிலையிலும் கை விடாது. நம் எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஆழமா நம்பிக்கையோட இருக்குதோ அதுதான் உண்மையிலேயே பழிக்குமே தவிர்த்து மேலோட்டமா சொல்றது எதுவுமே பழிக்காது. இப்ப எனக்கு ஒரு 500 ரூபா வருதுன்றதுக்காக என் தன்மானத்தை விட்டுட்டு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இந்த 500 இல்லாட்டி பரவாயில்ல, நாளைக்கு 1000 சம்பாரிச்சுட்டு போயிருவேன்ட்டு போயிருவேன். ஆனா நிறைய பேர் தன்மானத்தை இழந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்றது மாதிரி நடந்துக்கிறாங்க. சில யூடியூப்லாம் பார்க்கும்போது இப்படியும் கேவலமான ஒரு இதுல இருக்கிறாங்களே,
நான் சாப்பிட்றது சாப்பாடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியோ, பூரியோ சாப்பிட்றதில்ல. சாப்பாடுன்றது தமிழனுடைய விருப்பமான ஒண்ணு. அதுபடி தான் நான் இருப்பேன். நம்பிக்கை இருக்குண்ணா. 100% நம்பிக்கை இருக்கு. கம்பெனி எப்பயுமே மீண்டும் வரும், மீண்டும் வரும். இது தாரக மந்திரம். அடிக்கடி நம்ம எம்டி சார் சொல்லுவார். நெறைய பேசணும்னு நெனச்சேன். ஆனா கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. சரிங்கண்ணா. அதனால ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல. இந்த அளவுக்கு சரி, நீங்க வந்து சரிங்க. உங்களுடைய கருத்த முன் வச்சதே வந்து பெரிய விஷயம். அடுத்தடுத்து நம்ம வந்து தினமும் இந்த மாரி வாய்ப்பு வந்து நம்ம உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே வந்து குடுத்துக்கிட்டு தான் இருப்போம். யார் யாரெல்லாம் தங்களுடைய கருத்த வந்து தெளிவா முன்வைக்க விரும்புறாங்களோ, அவங்க வந்து முன் வச்சுட்டு போலாம். இல்ல சில பேருனுடைய வீடியோ வெளியில இது வரல அப்படின்னு நினைக்கலாம். இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்ல எதற்காக வராது ஒரு அதெல்லாம் வெளிய வகையில வருதுன்னா, நல்லதுதாண்ணா. ஏன்னா இல்ல எனக்கு அது அவங்க வந்து புரியுது. சில நேரங்கள்ல தன்னை அறியாம சில வார்த்தைகள வெளியில விட்டுருவாங்க. அது வந்து அவங்களுக்கு புரியுது, பிரச்சனை புரியுது, ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அத நம்ம கட் பண்ணி புரியுது. பார்ப்போம். இல்ல அவங்க கட் பண்ணிட்டா அவங்க சொல்ல வந்ததே புரியல அப்படிங்கிறப்ப அத நம்ம விட்டுருவோம். யாராவது ஒருத்தர் வந்து தெளிவா அந்த மாரி விளக்கம் சொல்லும்போது, அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த மாரி ஒரு உறுப்பினரின் மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத எல்லா மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பா, இந்த மையத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு ஊடகமும் இல்ல. என்னதான் நம்ம வந்து Facebook, WhatsApp மூலமா கண்டிப்பாண்ணா. நம்ம எழுத்துக்களா தான் சொல்லணுமே தவிர, நம்ம வார்த்தைகளா உணர்வுபூர்வமா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒரு ஊடகம் தேவை. அதுக்கு ஒரு ஊடகமா தான் நம்ம வந்து அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து அன்லிஸ்டடா. நான் கிட்டத்தட்ட அதாவது நம்ம எம்டி சார வந்து 4 தடவ பார்த்துருக்கேன். நேரடியா பார்த்துருக்கேன். ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். கோயம்புத்தூரு, அப்புறம் இங்க அன்னூரு, அவினாசி சேவூர் பக்கத்துல ஒரு ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க. இந்த மாரி நான் 4 இடத்துல எம்டி சார பார்த்துருக்கிறேன். ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். திருப்பூர் அவார்டு ஃபங்ஷன்லயுமேவும் நான் அவர பார்த்துருக்கிறேன். ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். அவ்வளோ பசியில எல்லாரும் இருக்கும்போது கூட அவர் என்ன சொல்லுவாரு, "போய் எல்லாரும் சாப்பிட்டு வாங்க. சார் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் சார். நீங்க சாப்பிட்டு வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்." அப்படின்ட்டு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம வந்த அத்தனை பேத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டு தான் அனுப்புவாரே தவிர்த்து, எந்த இடத்துலயுமே அவர் முகம் சுளிச்சு நான் பார்த்ததே கிடையாது. சிரிச்ச முகமா தான் நான் பார்த்துருக்கிறேன். அவர போய் சரணடையறதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் எனக்கு ரொம்பயுமே ஒரு மன சங்கடத்த குடுத்துருச்சு. எப்படி இருந்த ஒரு மனிதர், இப்படி ஒரு இதுல இருக்கிறாரே அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலமான உலகம் இது. இதுல இவர மட்டும் என்ன விட்டா வைக்க போகுது? இவரையும் சோதிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. நல்லதே நடக்குண்ணா. கண்டிப்பா நீங்க நம்பிக்கை சொன்ன இருக்கு. வார்த்தைகள், நீங்க சொல்ற வார்த்தை எல்லாமே வந்து ரொம்ப சிந்திக்கவும், ரொம்ப ஆழமா வந்து மனசுல பதிய வச்சுக்கிற வேண்டிய ஒரு வார்த்தைகள். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நாளை மக்கள் பார்வையில வந்து இது வரும்போது அவங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்ல இருக்கும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து என்ன சரிங்கண்ணா. மாதிரியான கமெண்ட் அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிறது. நன்றி சகோதரா. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்ட உங்க 2, 3 நேரத்த தடவ ஒதுக்கி உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ண 2, 3 தடவ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு லிங்க் ஆகல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவ சரி ஒண்ணும் லைவ்ல இல்ல. வரும்போது நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வரலைங்கண்ணான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லயுமே நான் போட்டிருந்தேன். சரி, 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 சரி. இந்த இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல. அதான் இன்னைக்கு ஏதோ அவ்வளவுதான். ஆண்டவர் என்றாவது புண்ணியத்துல ஒரு நாள். லைவ்ல நிச்சயம். வந்துருச்சுங்க. நிச்சயம், சரி, நிச்சயம். இல்ல, இல்ல. அது ஆண்டவன்றத தாண்டி உங்களுடைய முயற்சி கை குடுத்திருக்கு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. உங்கள் முயற்சி திருவினையாக்கி இருக்கு. நன்றி சகோதரா. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றிங்க. நன்றி. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுப்போம். சரிங்க, நீங்க ரிலீவ் ஆயிக்கங்க. சரிங்க.